முதல் திருமணத்துக்கு முயற்சி செய்றவங்களுக்கு அந்த திருமணம் கைகூடுமா? இல்ல முதல் திருமணம் எனக்கு வந்து சரியா அமையல. இப்ப நான் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா, அவங்களுக்கு இது அமையக்கூடிய காலகட்டமா சார்? அதாவது பொதுவாவே மகர ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். திருமண வாழ்க்கையில இவங்கள புரிஞ்சுக்கிறது இவங்க பார்ட்னர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 60% மகர ராசி அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை, லைஃப் பார்ட்னர்னால பிரச்சனை. ஏன்னா இவங்க இயல்பாகவே விட்டு குடுத்து, விட்டு குடுத்து தன்னை தானே தொலைச்சிருப்பாங்க. வீட்ல ஒரு மெழுகுவர்த்தி எப்படி வந்து வெளிச்சத்தை குடுத்துட்டு தன்னை அழிச்சுக்கிறதோ, அதே மாரி தான் இவங்க குடும்பத்துக்காக, தன்னுடைய உறவுக்காக நெறைய விட்டு குடுத்துட்டாங்க. ஸோ பல மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 1/2 வருஷத்துல பல அன்பர்கள் திருமண உறவை விட்டு வெளிய வந்துட்டாங்க. சில பேர்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போராடுறவங்களுக்கு அந்த போராட்டம் இனிமே கிடையாது. ஸோ போராட்டத்தினால கணவனை விட்டுட்டு வந்துட்டோம், மனைவிய விட்டுட்டு வந்துட்டோம். அவங்க போயிட்டாங்க. ஐ மீன் இவங்க யாரையும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்கள விட்டு விலகி இருப்பாங்க. ஸோ அந்த நிலைமையில இருக்கிற நம்முடைய மகர ராசி அன்பர்கள் உறுதியாக 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியா உண்டு. ஸோ அதனால கவலைப்பட தேவையில்ல. எனக்கு இதான் லைஃபோ, எனக்கு முடிஞ்சு போச்சோ அப்படிலாம் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கான வாழ்க்கை துணையை, உங்களுக்கு மகிழ்ச்சிய குடுக்கக்கூடிய வாழ்க்கை துணைய இனிமே தான் நீங்க சந்திக்க போறீங்க. இனிமே தான் உங்க லைஃப்ல சந்தோஷங்கள் அதிகமாக போகுதுங்கிறத சொல்லலாம்.